ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி Hyundai Exter ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் HX2 வேரியன்ட் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HX4 வேரியன்ட் போட்டோம். ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வேரியன்ட் இருக்குங்க, HX3. நிறைய பேர் இந்த HX3 வேரியண்ட்டை ரிவ்யூ கொண்டு வாங்க, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது வேரியண்ட்டாக இருக்குது, அப்படி என்ன இந்த HX3 வேரியண்ட்டில் ஹைலைட்ஸ் இருக்குது, அதை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக புது Hyundai Exter ஃபேஸ்லிஃப்டோடைய HX3 வேரியன்ட். HX2க்கு ஒரு படி மேலே, HX4க்கு ஒரு படி கீழே, அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த HX3 வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த லோட்டஸ் Hyundai ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் கார் பையிங்க்கு நிறைய கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ஆட்டோ ட்ரெண்ட் கன்சல்டேஷன் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக எங்கள் டீம் கிட்ட நீங்கள் பேசலாம், என்கிட்ட கூட பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க Hyundai Exter ஃபேஸ்லிஃப்ட் HX3ல அப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ப்ரைஸிங் அப்படின்னு பேசணும்னா, இந்த HX3 வேரியண்ட்டில் உங்களுக்கு பெட்ரோலில் மேனுவல் இருக்குது அண்ட் பெட்ரோலில் AMT இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் CNG அப்படின்னு காம்பினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் என்னங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். பெட்ரோல் மேனுவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6,24,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு இருக்குது. AMT வேணும்னா 6,91,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு அவைலபிளாக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டியூஓ CNG பெட்ரோல் ப்ளஸ் CNG காம்பினேஷனில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 7,44,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் நல்லா தான் இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்துலாம். வெளியே பார்க்குறதுக்கு HX2 பேஸ் வேரியன்ட் மாதிரியே தானே இருக்குது, ஆனால் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க Hyundai Exter ஃபேஸ்லிஃப்டோடைய HX3 வேரியண்ட். இதில் என்ன ஸ்பெஷல் அதை வந்து பார்த்துலாம். HX2 வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு அடிப்படை அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் இருந்துச்சு, வண்டி வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, 6 ஏர்பேக்ஸ், ABS, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த HX3 வேரியண்ட்டில் என்னென்ன ஆட் ஆகுது அதை வந்து பார்த்துலாம். ப்ரைஸிங் வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன், ரைட்? இப்போ என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. இதில் உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஆட் ஆகிறது HX3 வேரியண்ட்லேருந்து தான், ரைட்? அது போக CNG ஆப்ஷன் எப்பவும் போல் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸோட கிடைக்குது. பெட்ரோல் ஒன்லி அப்படிங்கிற மோடில் பார்த்தீங்கன்னா 83 PS மேக்ஸிமம் பவரும் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸோட. AMT கியர் பாக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் மேனுவல் மோட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. CNG மோட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CNG வண்டிக்கு ஒரு 10 PS கிட்ட பவர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 95 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ரியல் நம்ம ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஓகேவாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்ச மைலேஜ் CNG வண்டிகளுக்கு 25, 26 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் வண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19, 20 வரைக்கும் கிடைக்குது ஹைவேஸில் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஓனர்ஸ். ஓகே, ரைட். இப்போ வாங்க HX3 வேரியண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அதை வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது இது அப்படியே HX2 வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. காரணம், இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் ஃபேசியால் நீங்கள் வந்து பார்க்கலாம், LED DRLs கிடையாது. அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஹெட் ஷேப்பில் உங்களுக்கு LED DRLs இல்லை. அண்ட் ஃபுல்லி ரெக்டாங்கிள் நார்மல் நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கிடைக்குது. இது வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கிரில்லையும் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், கிளாசி பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ரெகுலர் நார்மல் மேட் பிளாக் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த எக்ஸ்டர் பிராண்டிங், அங்கே தான் உங்களுக்கு வந்து கிளாசி பிளாக் அப்ளிக் கிடைக்குது. எக்ஸ்டர் பிராண்டிங் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஓகே. அண்ட் இந்த கிரே கலர் வந்து இந்த HX3 வேரியண்ட்லேருந்து ஆட் ஆகுது. கிரே மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ளூ கலரும் கிடைக்குது, ஒயிட் கிடைக்குது. ஸோ இந்த HX3 வேரியண்ட்லேருந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. ஆல்ரைட். அதை தவிர சைடில் அப்படின்னு வந்து பார்த்தாலுமே பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம், வீல்ஸுமே சேம் தான். HX2 வேரியண்ட்லேயே பார்த்தோம் 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதே ஸ்டீல் வீல் கவர் கூட ஆட் பண்ணல. இந்த HX3க்கு அப்படியே சேமாக வருது. டயர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 165/70 R14 அதுதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ HX2ல எப்படி பார்த்தோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. ஆனாலும் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இப்போ ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க பேஸ் வேரியன்ட்ஸ்னாலுமே. அதுபோக ABS வித் EBD எப்பவும் போல் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. மேலும் இங்கே ORVMs பார்க்கலாம், அதுவுமே இந்த மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் தான் வருது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸுமே பாடி கலரில் கிடையாது, மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் தான் வருது டோர் ஹேண்டில்ஸ். கீழே இருக்கிற இந்த கிளாடிங்கில் இங்கே சின்னதாக இந்த ஷாம்பெயின் கோல்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் காமனாக கிடைக்குது. ஓகே,
அது போக இந்த வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கிடையாது. ஸோ பெரும்பாலும் பார்க்குறதுக்கு HX2 மாதிரியே தான் இருக்குது. என்ன தான் வித்தியாசம் தெரியல. ஒரே ஒரு வித்தியாசம் நான் இங்கே கண்டுபிடிச்சேன். அது பார்த்தீங்கன்னா இந்த சி பில்லரோடைய அப்ளிக். நீங்கள் HX2 வேரியண்ட்டில் இது வந்து நார்மல் மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் வரும். HX3 வேரியண்ட்லேருந்து இது கிளாசி பிளாக்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. பின்னாடியிலேருந்து பார்க்கும்போதுமே வண்டி அப்படியே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. சேமான இந்த ஹெட் ஷேப் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ரியர் பம்பருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் மேஜராக ஆட் ஆகிற ஃபீச்சர் என்ன தெரியுமா? ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்லேருந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது இந்த HX3 வேரியண்ட்டில் உங்களுக்கு மெயினாக டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கிடைக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது வாங்க நம்ம கேபினுக்குள்ளே போய் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது இன்டீரியர், அதை பார்த்துடலாம். ஆல்ரைட், HX3 வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது HX2க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியுது இல்லை? இது பார்க்குறதுக்கு HX4 இன்டீரியர் மாதிரி இருக்குது. காரணம் இந்த வேரியண்ட்டில் பல ஃபீச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ளூ அண்ட் பீச் கலர் இன்டீரியர் கலர் தீம் வந்து இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஹையர் வேரியண்ட், கொஞ்சம் ப்ரீமியமான அப்பீல், கொஞ்சம் ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது. நைஸ். ஓகே, ஆனால் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே HX4ல் வரக்கூடிய அதே சேம் ஸ்டியரிங் வீல் தான். ஃபுல்லி டீகட் ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டியரிங் வீல் இப்போது ஹியூண்டை எக்ஸ்டரோடைய எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வருது. ஆனால் ஸ்டியரிங் வீலுமே ஃபுல்லாக ப்ளூவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கியர் நாபுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவாக தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே HX4ல் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது ஒரு அப்கிரேட். அதை தவிர வேறு என்ன அப்கிரேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேடில் நீங்கள் பார்க்கலாம் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை இல்லையா? இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பவர் விண்டோஸ் ரெண்டு பவர் விண்டோஸ் தான் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ரியர் விண்டோஸுக்கு இந்த HX3 வேரியண்ட்டில் பவர் விண்டோஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் ஃப்ரண்ட் விண்டோஸ். HX2 வேரியண்ட் பேஸ் வேரியண்ட் மாதிரியே தான். என்னென்னா இந்த டோர் ஹேண்டில் இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்காக ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் வித்தியாசம். எலக்ட்ரிக் ORVMஸும் கிடையாது, மேனுவல் ORVMஸ் தான். ஸோ இதுவுமே HX2 வேரியண்ட் போல் சேமாக தான் இருக்குது. ஓகே, இது எல்லாமே HX2ல் பார்த்தது மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதில் என்ன தான் ஆட் ஆகுது இந்த டியூவல் டோன் தீமை தவிர அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீட் கவர்ஸ், சீட்டோடைய மெட்டீரியல் இதுவுமே வந்து ஃபுல்லி இந்த மைல்டு கிரே அண்ட் ஐவரி ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம HX4ல் பார்க்குற அதே சேம் அப்போல்சரி கலர், அதே மெட்டீரியல் இந்த வேரியண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஓகே, அண்ட் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய அப்கிரேட் கிடையாது. ஓகே, அப்கிரேட் என்றால் முதல் விஷயம் நீங்கள் பார்க்கலாம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஓகே, அந்த 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் HX4 வேரியண்ட்லேருந்து அப்படியே இந்த வேரியண்ட்டுக்கும் வந்துருச்சு. ஸோ என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி ரியர் பவர் விண்டோஸ் இல்லை. ஓகே, ஃப்ரண்ட் விண்டோஸ் மட்டும்தான் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMஸும் கிடையாது. ஆனால் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குது. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் தருது இந்த வேரியண்ட். அண்ட் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸுமே இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமான வேரியண்ட்டாக இருக்குது. ரியர் சீட்டுக்கு பெரிய அளவில் கம்ஃபர்ட்லேயோ ஃபீச்சர்ஸ்லேயோ எதுவுமே பெருசாக ஆட் ஆகலை. ஆனால் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட் யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜென்ரலாகவே சிட்டியில் இருக்கிற இந்த ஸ்மால் ஃபேமிலி பீப்புள், அதாவது வீட்டில் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க, 2 அடல்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், 2 குழந்தைங்க இருக்கும். அவங்களுக்கு இந்த வண்டியே போதுமான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் தருது. ஓகே, ரியரில் பெருசாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்படி ட்ராவல் பண்ணாலுமே குழந்தைங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு வேரியண்ட் நல்லா ப்ராப்பராக ஃபீச்சர்ஸோட தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹியூண்டே. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்லேயே கிடச்சிருது. கூடவே கன்வீனியன்ஸ்க்கு ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸுமே வந்தாச்சு. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஹைலைன் சிஸ்டம் கிடையாது. HX4ல் தான் வரும். பட் நந்தலெஸ் இதில் உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமைசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அது போக அடிஷ்னல் விஷயம் ஆட் ஆகுறது சார்ஜிங் சாக்கெட்ஸ். ஓகே, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்ததுனால USB போர்ட் வந்துருச்சு. 12 வோல்ட் எப்பவும் போல் இங்கே இருக்குது. ஆனால் C டைப் சார்ஜிங் போர்ட்டும் இந்த வேரியண்ட்டில் ஆட் ஆகுது உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும். ஸோ இது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கிறது ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பர்டிகுலர்லி கொஞ்சம் அடிஷ்னல் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரீமியம்னஸை ஆட் பண்ணுது இல்லையா? ஓகே, ஆனால் ஸ்டியரிங் வீலுக்கு HX4லேயே பார்த்தோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அந்த லீவரே இல்லை இந்த வேரியண்ட்ஸில். ஸோ அது ஒரு தெரிஞ்ச விஷயம். அண்ட் மற்றபடி இல்லாத இன்னொரு விஷயம் ரியர் ஏசி வென்ட்ஸ். HX4 வேரியண்ட் போனால் தான் உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடைக்கும். HX3 வேரியண்ட்டில் ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பின் பாக்கெட் தான் கிடைக்குது. ஃபோன்ஸு தாராளமாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஓகே,
அதான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட்டில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறாங்க, பேக் சீட்ஸில் என்னைக்காவது ஒரு நாள் தான் யாராவது வருவாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு இந்த வேரியண்ட்டே போதுமான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து தருது அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். ஓகே. அண்டு க்ளவ் பாக்ஸ் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து நார்மலான க்ளவ் பாக்ஸ், கூலிங் வசதி இல்லை. ஸ்டில் இங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ARVM இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு நைஸ் விஷயம். கோ டிரைவர் சைட் வேனிட்டி மிரர் சேட்லி இல்லை, ஆனால் ப்ளூடூத் மைக் இங்கே மேலே ரூஃபில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் அண்ட் சென்ட்ரலி மவுண்டட் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் இங்கே ஒன்று வருது, ஒரு தெரிஞ்ச விஷயம். மற்றபடி ஹியூண்டை எக்ஸ்டரோடைய டிபிக்கல் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட், கர்டன் ஏர்பேக்ஸ் உட்பட அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்டு வண்டியோடைய கீ அது வந்து ரிமோட் கீ தான். HX2 வேரியண்ட்லேயே பார்த்தோம், ரிமோட் ஃப்ளிப் கீ ரெண்டுமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கோட வரக்கூடிய கீ தான், அது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இதுதாங்க வித்தியாசங்கள். ஓகே, HX2 பேஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள்: ஒன்று, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆட் ஆகுது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயோட வருது. அது கூட பார்த்தீங்கன்னா C டைப் USB சார்ஜிங் போர்ட் ஆட் ஆகுது. அண்ட் மெயினான வித்தியாசம் இந்த டியூவல் டோன் இன்டீரியர் கலர் காம்பினேஷன். பிளாக் இன்டீரியர் தீம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தீம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மூணு விஷயங்கள் தான் ஆட் ஆகுது இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓகே, இப்போ பேக் சீட்ஸும் பார்க்கலாம், அங்கே ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த HX3 வேரியண்ட்டோடைய பேக் சீட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு சேஞ்சும் இல்லைங்க. ஓகே, HX2ல எப்படி இருக்குமோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனால் HX4 வேரியண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். காரணம் இந்த லைட் கலர் இன்டீரியர் அப்போல்சரி, சீட்டோடைய ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரைட்டான ஆரி ஃபீல் கிடைக்குது. அண்ட் டியூவல் டோன் இந்த ப்ளூ கலர் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு HX4 மாதிரி இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் வந்து HX2 அளவுக்கு தான் இருக்குது. காரணம் ரியரில் பவர் விண்டோஸ் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு சுத்தர விண்டோ தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அண்ட் ரியரில் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸும் இல்லை. ஸோ ரியர் ஏசியோடைய கம்ஃபர்ட் இதில் கிடையாது. அண்ட் ரியருக்கு தனியாக சார்ஜிங் சாக்கெட்டும் எதுவும் நீங்கள் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் C டைப் USB ஆட் ஆகிருக்கு, ஆனால் ரியரில் நோ சார்ஜிங் ஆப்ஷன், நத்திங். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இங்கே உங்களுக்கு வந்து இந்த சில்வர் கலர் டோர் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியும் ஆடியோ குவாலிட்டி ஓகே. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. கம்ஃபர்ட் ஓகே. கேபினோடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், 3 பேர் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். ஆனால் இந்த பேக் சீட்ஸோடைய ஜென்ரல் கம்ஃபர்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். தை சப்போர்ட் நல்லா இருக்குது, ஹெட்ரூம் தாராளமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். லெக் ரூமும் பிரச்சனை இல்லை, டிரைவர் சீட்டு தனிக்கும் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் பேக் சீட், ரைட். ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டே பேருக்கு தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பேக் சீட்டில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது இந்த HX3 வேரியண்ட்டை பொறுத்தவரை. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூண்டை எக்ஸ்டரோடைய எல்லா வேரியன்ட்ஸ்க்கும், அதாவது பெட்ரோல் ஒன்லி அப்படிங்கிற வேரியன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 391 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் ஸ்பேஸ் கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து ரூஃப் வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் பார்சல் ட்ரே வரைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 310 வரைக்கும் வரும். நம்ம வந்து ஆக்சுவலி கால்குலேட் பண்ணோம்னா, பட் அவங்க வந்து சொல்லலை. ஓகே, ஸோ ஆனால் ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸில் இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது நல்லாவே தான் இருக்குது. 5 பேருடைய லக்கேஜை தாராளமாக இந்த லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து கொண்டுக்கும். ஸோ நீட்டாக இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பெருசாக ஒன்றும் ஆட் ஆகலை. உங்களுக்கு அந்த ப்ளூ இன்டீரியர் தீம், ப்ளூ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பூட் ஏரியா கொண்டு ஃபுல்லாக ப்ளூ பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஆனால் பார்சல் ட்ரே கொடுக்கல, பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை. அண்ட் அதே மாதிரி பூட் லேம்ப் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது உங்கள் ஷாப்பிங் பேக்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். அது போக அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எல்லா வேர்ஜன்ஸ்லேயுமே 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் உண்டு. ஸோ தேவைங்கிற நேரத்தில் இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் 100% அப்படி ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிஎன்ஜி வண்டிக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து 235 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். காரணம் ஃப்ளோர் கொஞ்சம் ரெய்ஸ்டாக இருக்குது. ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பெரிய சிலிண்டரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பெட்டர் ஸ்பேஸ் அதில் வந்து கிடைக்கும். இந்த வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல், ஒரு ஃபுல் சைஸ் 14 இன்ச் ஸ்டெப்னி தான். ஸோ ஃபுல் டைமாக கூட பயன்படுத்திக்கலாம். சிஎன்ஜி வண்டிக்கு ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாடிக்கு அடியில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இன்னோவா, சஃபாரி அந்த மாதிரி கார்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடிக்கு அடியில் வச்சுருப்பாங்க ஸ்டெப்னி. அதை நீங்கள் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வித்தியாசங்கள், இதுதான் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸ்டரோடைய HX3 வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓகே, இப்போது வாங்க இந்த HX3 வேரியண்ட் யாருக்கு சூட் ஆகும், இதனுடைய வேல்யூ, இதை பற்றி பேசலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு இருந்த HX3 வேரியண்ட் Hyundai எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ஓவர்வியூ. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா, கை விட்டு விரல் விட்டு நீங்கள் எண்ணிடலாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ப்ளூ அண்ட் பீச் கலர் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வருது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதை தாண்டி பெரிய அளவில் ஃபீச்சர்ஸ் எதுவும் ஆட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த C டைப் USB சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக ஆட் பண்ணல. ஓவரால் ஃபீச்சர்ஸ், ஓவரால் அப்பீல், வண்டி வெளியிலேருந்து பார்க்கும்போதுமே HX2 வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சிட்டி யூசர்ஸாக இருக்காங்க, அதுவும் ஒரு ஸ்மால் ஃபேமிலி, அடல்ட்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க, பேக் சீட்டில் எப்பயாவது குழந்தைங்க மட்டும்தான் உட்காருவாங்க, அவங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேரியண்ட் போதிய அளவில் ஃபீச்சர்ஸ் வந்து தருது. வெளியே நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அலாய் வீல் போட்டுக்கலாம், ஸ்டீல் வீல் கவர்ஸ் போட்டுக்கலாம், ரூஃப் ரேல்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டீரியரில் உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஆடியோ சிஸ்டமோடைய அந்த குவாலிட்டி, அந்த ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த வேரியண்ட் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இந்த HX3 வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.